ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த கோயில் பார்க்க போனோம்னா மந்திரகிரி வேலாயுத சாமி திருக்கோயிலுங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையில் இருக்குங்க. இதுக்கு வந்து செஞ்சேரி மலை முருகன் கூட சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டங்க. நம்ம பல்லடத்து வழியாக வந்தீங்கன்னா பொள்ளாச்சி போகிற ரோட்டில் டேரெக்டாக நம்ம அந்த கோயிலுக்கே போயிடலாங்க. செஞ்சேரி மலை பிரிவுலேருந்து செஞ்சேரி மலைங்க. நம்ம அந்த சூலூர் வழியாக வந்தீங்கன்னா சூலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரங்க செஞ்சேரி மலை. இப்படியும் போய்க்கலாங்க. உங்களுக்கு எப்படி தோதுவோ அந்தமாரி வாங்க. கோயில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்க. ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, இது நார்மலாக நம்ம இங்கே பாருங்கள், இது வர முன்னாடி வழிங்க. ரோட்லேருந்து சுற்றியும் பாருங்கள், தரைமட்டத்துலேருந்து 150 அடிக்கு மேலே தாங்க இந்த முருகன் வந்து இங்கே காட்சி அளிச்சிட்ருக்காரு. சுற்றியும் பாருங்கள், பச்சை பச்சேருன்னு இருக்குது. சுற்றியும் நம்ம கண்ணுக்கு ஃபுல்லாக இது பொள்ளாச்சி பக்கம் இது எல்லாம் ஓரியன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தென்னை மரத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. சுற்றியுமே தென்னை மரம் தாங்க. சுற்றியும் பார்த்தீங்கனாலே கோயிலுக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுதுங்க. அது இல்லாமல் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறனால உங்களுக்கு சுற்று பிரகாரமும் ப்ளஸ் வந்து உள்ளேயும் ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், 150 அடியில் மேலே இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு இந்தமாரி ஒரு கோவில் இருக்காங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எப்படி தான் இவங்க கட்டினாங்கன்னே தெரியலைங்க. ஏன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா சமதரமான ஒரு கிராமம் தாங்க. அதுக்கு மேலே 150 அடிக்கு மேலே தாங்க இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. கோவில் சின்ன கோவில் தாங்க, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் வந்து வேண்டி முருகனோட அருள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பற்றி சொல்லணுன்னா, இது ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகனுங்க. சக்தி வாய்ந்தவர்னு கூட சொல்கிறாங்க. எந்த ஒரு வீடு கட்டுறதோ கல்யாணம் பண்ணுறதோ எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் முன்னாடியும் முருகன்கிட்ட வந்து ஒரு அருள் வாக்கு கேட்டுட்டு அவர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் எல்லாமே நடக்கும்னு அங்கே வந்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்க, வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்க. அதனால் வந்து கண்டிப்பாக கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலங்க, முருகன் ஸ்தலங்க. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இதுதாங்க உங்களுக்கு வண்டி போக்குவரத்து பாதைங்க. இது நீங்கள் வண்டியிலேருந்து நேராக போனீங்கனாலே, டூ வீலரோ கார் போனீங்கனாலே இந்த வழியில் நேராக போயிடலாங்க. போனீங்கனாலே உங்களுக்கு கோவில் அடிவாரம் வந்துடுங்க. முன்னாடி வழியாக வந்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக வந்துடலாங்க. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்தமாரி பிளான் பண்ணிக்கோங்க. பின்பக்கம் நம்ம வரும்போது இந்த டூ வீலர் கார் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பொத்து கோயில் இருக்குங்க. இதுதாங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸுங்க, பின்னாடி வழியாக வர என்ட்ரன்ஸுங்க. இது வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பொத்து கோயில் இருக்குங்க. இந்த சர்ப்பதோஷம் இந்தமாரி ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா இங்கே வந்து பாருங்கள். இந்த நாகதோஷம் இல்லை பொத்துக்கோயில் இல்லை எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் வாங்க. தனியாகவே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு உங்களுக்கு கோவில் மாரி போட்டு மரம் அங்கே விளக்கேற்றுற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் பண்ணணும் பிடிக்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள். இல்லை பிடிச்சிருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.